Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நேற்று ஆர்டிஓ பீச்சுக்கு போயிருந்தேன். அங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி லோனை பத்தி டீட்டெயிலாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர், இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்ல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அது எங்களுக்கு புரியுது, எங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் பேசுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப பேசிட்டு இருக்கும்பொழுதே அவர் இன்னொரு விஷயத்தையும் கேட்டாருங்க. அதாவது எதனால பிரதர் இந்த கலெக்ஷன் பர்சன் மட்டும் மாச கடைசியில மிக அழுத்தம் அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு எதனால அவர் கேட்டாருன்னா அவர் தெளிவா சொல்றேன் நானு. அதாவது மாச ஸ்டார்டிங் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு கால் பண்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா அவங்க கிட்ட, சார் எனக்கு வந்து ஒரு 10 days வந்து டைம் கொடுங்க சார், நான் கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த 10 days கழிச்சு வந்துட்டு கால் பண்றேன். ஸோ வந்துட்டு அவங்க கால் பண்றாங்க, எனக்கு பணம் ரெடி ஆகலை. ஸோ ஒரு சில டைம் ரெடியா இருக்கு, கட்டிட்டுறேன், ஆனா இப்போ வந்து ரெடி ஆகலை. அடுத்து என்ன பண்றேன்னா வந்துட்டு, சார் ஒரு 5 நாள் டைம் கொடுங்க. அப்போ 25 தேதி அப்படின்றது ஆகி போயிடுது. ஸோ 25 தேதியில வந்துட்டு எனக்கு கால் பண்றாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்றேன், சார் ஒரு 28ஆம் தேதி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க சார், கண்டிப்பா நான் கட்டி விட்டுறேன்னு சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு பணம் எல்லாம் தவறி போச்சு. ஸோ 29ஆம் தேதி 30ஆம் தேதி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மாச கடைசினா 31 இந்த எல்லாம் 30, 28 இந்த மாதிரி ஒரு டைம்ல நான் சொல்றேன், இவ்வளவு நாள் நான் சொன்ன விஷயத்த கேட்டவங்க எனக்கு அந்த ஒரு டேட்ல மட்டும் நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. இல்ல சார் எனக்கு பணம் வேணும், இல்ல சார் எனக்கு காசு வேணும், நீங்க தானே சொன்னீங்க, எத்தனை நாள் அங்க இருந்து எத்தனை நாள் நான் தள்ளி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன தப்பாலாம் பேசல, டீசெண்டா தான் பேசுனாங்க. ஏன் அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நான் வந்துட்டு ஆஸ் அ கலெக்ஷன் பர்சன் அப்படின்ற ஒரு இதுல நான் இந்த ஃபீல்டில் ஸ்டார்டிங் வரும்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ டிஆர்ஐ எக்ஸாம் அப்படின்றது எழுதிட்டேன். ஸோ டிஆர்ஐ எக்ஸாம் எழுதிட்டு வர்றதுக்கும் டிஆர்ஐ எக்ஸாம் எழுதாமல் வர்றதுக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சில இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் இதில் கிடையாது, ஒரு சில இதில் பண்ணுறாங்க. டிஆர்ஐ எழுதாமல் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது. சரி, ஓகே. அதாவது இவருக்கு வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துருப்பாரு போல. ஆனால் அவர் சொன்னார், உங்களை மாதிரி தாங்க ஒன்று எனக்கு இன்ச் பை இன்ச்சா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப இந்த மாசம் 1ஆம் தேதி அப்படின்றதுல இருந்து 1ஆம் தேதியில யாரும் கால் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 தேதி 6 தேதி, ஏன்னா அது வரைக்கும் கால்ஸ்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க வேற டீம். ஸோ 5 தேதி 6 தேதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அலகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதாவது வந்து இவங்க இந்த மாதிரி இந்த கஸ்டமருங்க ஒன்றும் இருக்காது, கஸ்டமருடைய பேரு, கஸ்டமருடைய மொபைல் நம்பர், கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல், லோன் டீட்டெயில் அப்படின்றதுக்கு, லோன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கஸ்டமர் இந்த இருக்காரு, கால் பண்ணி பாருங்க, அடிக்கலாம், நேரில் போய் விசிட் பண்ணுங்க, என்னதுன்னு கேட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பேசுறாங்க, இவரும் பேசுறாரு. இப்போ 2 பேருமே வந்துட்டு ஒரு சமரசம், அதாவது இந்த தேதி வாங்க இந்த தேதி வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்னன்னா, இந்த 1ஆம் தேதி, அதாவது எந்த டைம்ல உங்களுக்கு அவங்க வந்துட்டு அலிகேஷன் கொடுத்தாங்களோ அந்த டேட்ல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த டெட் எண்ட் அப்படின்ற ஒரு டேட் இருக்கும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் நிறுவனம் வங்கிக்கு வந்துட்டு அவங்களுக்கு க்ளோசிங் டேட் அப்படின்றது ஒன்று இருக்கு, மாசம் இந்த லோன் க்ளோசிங் டேட். அந்த க்ளோசிங் டேட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, ஸோ அது வரைக்கும் அந்த கேஸ் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்கும், அந்த அலிகேஷன் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காசை வாங்கி கொடுக்கணும். அந்த காசுல ஏதாவது வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்றது, இல்லை சிவில் கிளியரன்ஸ் பண்றது, இல்லை அந்த லோன் டீட்டெயில் அப்படின்றத கேட்டு மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்லுது. லோன் ஆக்சஸ் எல்லாம் யாருக்கும் கிடையாது. லோனுடைய இந்த மாதிரி எடுத்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றது மாதிரி தான் தெரியும், இவ்வளவு அமௌண்ட் கட்டல அப்படின்றதான் தெரியும். மற்றபடி எந்த டீட்டெயிலா இருந்தாலும் சரி நேராக மேனேஜருக்கு கால் பண்ணி தான் பேசணும். அவங்க மேல பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாம் வந்து அனுப்புவாங்க. ஸோ டீட்டெயில் அனுப்ப மாட்டாங்க, அவங்க மேனேஜர் கூட வந்து வா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க, பேங்க்கு சில நிறுவனங்கள்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒன்றில் இந்த அவங்களுக்கு அலிகேஷன் வந்ததுலேருந்து இந்த டேட் வரைக்கும் அவங்களுக்கு அது கையில் இருக்கும். அப்போ இவர் சொன்ன டைம் அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதே எடுத்துக்கலாமே. அவர் வந்து 10ஆம் தேதி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் 20ஆம் தேதி ஒன்று, 10ஆம் தேதி வந்ததுக்கு 10 நாள் டைம் கேட்டிருக்காரு, 20 தேதி, அப்புறம் 25, அப்புறம் 28, அதுக்கு அடுத்து வந்து 29. அந்த லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்த உடனே 13th அப்படின்றது வந்த உடனே அவங்கள வந்து கேள்வி கேட்பாங்க. இத்தனை நாள் இன்னைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் வாங்கி தரல? அப்ப நீ அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணல, நீ சும்மா வந்துட்டு போய் சொல்லிட்டு இருந்திருக்கிற, ஒழுங்கா நீ வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி 4 பேர் முன்னாடி அந்த நடு ஃப்ளோர்ல வச்சு வெளுத்து கட்டுவாங்க, அடிக்கலாம் பட்டுருங்க. ஸோ வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸோ இவங்க அழுத்தம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம டைம் கொடுத்தோமே, டெட் எண்ட் வரைக்கும் டைம் கொடுத்துமே, இவங்க என்னடா கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேள்வி வரலாம். ஸோ வந்துட்டு எனக்கு தானே சிவில் இம்பாக்ட், எனக்கு தானே லேட் பேமெண்ட் சார்ஜஸ், ஸோ எனக்கு தானே எல்லாமே, நீ ஏன்பா கோவப்படுற, எனக்கு நடக்கிறது நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு வந்து யோசிக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது, அந்த வேலைக்குன்னு வந்திருக்காங்க, படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு. இந்த கலெக்ஷனுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, டிஆர்ஐ எக்ஸாம்னு சொல்லுவாங்க, டெட் ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வரணும்.
அப்படிதான் ஆள் எடுப்பாங்க பேங்க்லலாம். அப்பதான் ஐடி கார்டு வந்துட்டு கொடுப்பாங்க பேங்க் தரப்புல இருந்து. ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு நபருக்குன்னு ஒரு எண்டு அப்படின்றது ஒன்று இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கு. அவங்க வேலை செய்யறாங்க, அந்த வேலைக்கு வந்துட்டு அந்த எண்டு அப்படின்றது இருக்கு. அந்த எண்டு வரலைன்னா அவங்களுக்கு கேள்வி வரும். அப்போ அதனாலதான் எப்படியாவது இன்னைக்கு இவர்கிட்ட சொல்லியாவது இந்த காசை வாங்கி ஆகணும், இன்னைக்கே இந்த காசை வாங்கினாதானே கரெக்டா இருக்கும், அடுத்த மாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த அலிகேஷன் வந்து வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. சில வங்கியில வந்து வேற சில மெஜாரிட்டியே வேற ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னா அது அப்படியே அடுத்த மாசம் வேற டீமுக்கு வேற ஏஜென்சி கூட அது போயிடும். ஸோ இப்படிதான் வந்துட்டு மாறி வரும். ஸோ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நாள் நான் டைம் கொடுத்து கட்டல, அதனால மாச கடைசியில எனக்கு கட்டுங்க சார் நிறைய ஃபோன் காலோ இல்ல விசிட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. இந்த டைம்ல தான், இந்த பிட்வீன் கேப்ல தான் இந்த பஞ்சாயத்து அப்படின்றதுலாம் நடக்கும். சண்டை, இந்த அவங்க ஏதாவது பேசுறது, இவங்க ஏதாவது கால் பண்றது, இந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஸோ மேக்சிமம் எப்பவுமே லேட் பேமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏஜென்சி இந்த மாதிரி இன்வால்வ்டே விடாதீங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி கட்ட முடியலன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்படி கட்ட முடியலன்னா வங்கி நிறுவனமா அந்த நிதி நிறுவனத்தையோ நீங்க போய் அணுகி அவங்க மூலியமா வந்துட்டு பேசுங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி ரீஸ்ட்ரக்சரோ இல்லை வந்துட்டு மொரட்டோரியமோ இந்த மாதிரி ஏதாவது இஎம்ஐ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதோ இல்லை வந்துட்டு எதுவுமே பண்ணாம வந்துட்டு ஒரு 2 மாசம் டைம் வாங்குறதோ, இந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுருங்க. அதை இங்கே கலெக்ஷன் வரைக்கும் எடுத்துட்டு போறதுனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி போச்சுன்னா கரெக்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படி இல்லை என்னால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குன்னா அதை முன்கூட்டியே தெரிவிச்சிருங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமம் வந்துட்டு யாருக்கும் அவங்களுக்கும் நான் ஒன்றும் இல்லை நமக்கும் இல்லை. சார் அவர் போனவொடனே முதல்ல சொல்லிட்டாரு, எதுவும் வந்துட்டு என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சார், நீங்கள் பார்த்துக்கோங்க, மேனேஜர் அனுப்பி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே கைஸ், இதுதான். இது எல்லாமே என்னுடைய அனுபவம் மட்டும்தான். ஸோ நான் அந்த ஃபீல்டில் வந்து 8 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் அதே போல் இன்னும் நம்ம ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு சிலர்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத, என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது, நான் அதெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன், நிறைய கூத்தெல்லாம் நடந்திருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அழகாக வந்துட்டு பேசுவோம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.